வாயிலே தினையரசி இருப்பதை கண்டாயா பார்வதி? சுவாமி, அறியாமல் செய்த குற்றம் அரணாரை பொறுக்க வேண்டும், தெரியாமல் செய்த குற்றம் சிவபெருமானை பொறுக்க வேண்டும். பார்வதி, அறைக்குள்ளே இருந்தாலும் அரணுக்கு தெரியாத மாயமில்லை, செப்புக்குள்ளே இருந்தாலும் இந்த சிவபெருமானுக்கு தெரியாத மாயமில்லை பார்வதி. ஈரேழு உலக மக்களுக்கெல்லாம் வழியிழக்கக்கூடிய ஈசலென்றும் நினைக்காமல், உன்னை கட்டிய கணவன் என்றும் மதிக்காமல் என்னையே சோதித்து விட்டாய். என்னை சோதித்தபடியே நான் இதோ பிடி உனக்கு சாபம். என்ன சாபம் கொடுக்க போகிறீர்கள்? நான் எங்கே போய் பிறக்க வேண்டும்? சற்றே நேரம் என்னை பிரித்திருக்க முடியாமத்தான் இப்படி ஒரு தவறை நீ செய்தாய். ஆகையினால் இந்தியில இருந்து என்னை பிரிந்து 12 வருட காலம் பிள்ளையிலே ஒரு பேச்சாக நீ முகக்கடவது நீ ஒரு பேச்சு. அது எந்த சாதாரண பேச்சு இல்ல, ஆறுமுகமங்கல பேச்சு. சாபத்தை கொடுத்தாரு. சாபத்தை கொடுத்த உடனே அம்மை சொன்னார், இறைவா, தில்லைவன காட்டில் பேச்சியாகவே செல்வேன், ஆனால் ஒன்றே, என்னை தேடி நீங்களாக வருமளவும் நானாக உண்மை தேடி வருவதில்லை. பாரு, என்னக்கா இருந்தாலும் பொண்டாட்டி தான் புருஷன்கிட்ட வந்து நீங்க வழிய வந்து ஆகணும். அது கல்யாணம் முடிச்ச பிறகுதான் உனக்கு அதுல உள்ள கஷ்ட நஷ்டங்கள் தெரியும். இப்படி அப்படிதான் பேசுவா. பொண்டாட்டி சண்டை போட்டுட்டு அம்மா வீட்டுக்கு பேக்க தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா புருஷன் தான் பொண்டாட்டி தேடி போகணும். பொண்டாட்டி புருஷனை தேடி வந்தத கதையே கிடையாது. நல்லா போவேன். இதுல செட்டிக்காரங்கிட்ட கேட்ட பேரு பொண்டாட்டி கூட நீங்க பாருங்க, வாங்க நீங்க மாமியார் பொண்டாட்டி சண்டை போட்டு வீட்டுக்கு போயிட்டாவளா, நீங்க போய் கூப்பிட்டீங்களா அகலா வந்தாவளா? இல்ல இல்ல, 4 குத்து குந்தாலும் செட்டிக்காரன்னு வீட்டு விட்டு போக மாட்டாங்க. உடனே வா பொண்டாட்டி மட்டுமா அடிக்கா? ஆகினாலே என் பொண்டாட்டெல்லாம் நேரத்து சொல்லிட்டேன், செவுட்ல அடிச்சு போடுவேன். நில்லு நான் நிக்கணும், போனா போகணும், வான்னா வரணும். நான் முறைச்சு பார்த்தாலும் அந்த இடத்துல நீ அப்படின்னு பயம் முடிச்சு வச்சுட்டு அது அம்மா சொல்றாங்க, இன்னும் தாதி கட்டலடா, லைசன்ஸ் மட்டும் கொடு. அது அம்மா பக்கத்துல இருந்து என் மாமியார் சொல்லி கொடுக்கு. ஒண்ணும் இல்ல, நீ அமைதியா இருந்து சோத்துல டிம்மட்டை மட்டும் வச்சு கொடுத்துட்டு மத்ததமா பாத்துக்கலாம் அப்படின்னு. கேமரா பதிதாமா அதே மாதிரி ஒரு ஆள் உண்டா, தங்கத்திலேயும் தங்கம், செல்லுல வீடியோ எடுத்துட்டு இருந்ததை கவனிக்காம விட்டேன். எங்க அத்தை ஒரு தாய்க்கு சமமானது எங்க அத்தை. ஆகையினாலே பார்த்தாரங்க சிவபெருமான் பார்வதிக்கு பேச்சியாகவே முகக்கடவது என்று சாபத்தை கொடுக்கிறார். சாபத்தை ஏற்றுக்கொண்டு அம்மையார் அவள் தில்லைவன காட்டிலே ஒரு பேச்சியாக வந்தவள் என்ன செய்யறாங்க பாரு. என்ன செய்யறாமா? ஆற்று நல்ல மண்ணெடுத்து அருணாபீடம் செய்தாள், சித்து நல்ல மண்ணெடுத்து சிவனபீடம் செய்தாள், 1000 சிவகத்து அணிகளுக்காய் அந்த சிவன சிவனாரை போல் உருவடித்து 1000 அடிமகத்து அடுக்கடுக்காக நெஞ்சங்கள் வைத்து ஆண்டவனை நினைத்து அம்மையார் அவள் 12 வருட காலம் ஒரு பேச்சியாக கடுமையான ஒரு தவத்தை செய்கிறார். சரிக்காரை கண்ட தேவா சரணம் ஐயா அப்படின்னு ஒரே சரணம் ஐயா. அப்போது அம்மையார் தில்லைவன காட்டில் தவம் இருக்கும் போது 12 வருடம் முடிகிறது. 13வது வருடமும் பிறக்கிறது. ஆனா அம்மாவுக்கு கோபம் மட்டும் அப்படியே இருக்கு. அம்மா கோபப்படுறாங்க அப்படி. இந்த உலகத்துல 4448 வாதம் உண்டா? யாருக்கு? ஆண்களுக்கு. 4449 வாதம் பெண்களுக்கு. எங்களை ஒரு ஆண்களுக்கு வெறும் 4448. ஆண்களுக்கு வாய பழக்காத சுடு காப்பியை ஊத்தி விடுவேன். அப்போ இப்ப எவன் திங்க சொன்னாத? சரி இருந்தாலும் வாய் சும்மா இருக்கும். எதையாவது திங்குற போலத்து வாங்க எனக்கு. ரெண்டு செங்கண்ணிட்டு எடுத்துக்கடி. நீங்க அதுக்குள்ள தனல் கிடக்கும்ல. மழையில கூட எண்ணெய் குடிச்சு கால் கையில இருந்து எல்லாருக்கும். ஆகையினால்
பார்த்தாரங்கி சிவபெருமான் நாமே பார்வதி அழைத்து வரலாம் என்று சொல்லி தில்லைவன காட்டுக்கே வருகிறார். ஆமா. ஏ பார்வதி, சுவாமி உனக்கு இந்த சாபம் தீர்த்து விட்டது, புறப்படு, கைலாசமலைக்கு செல்லலாம். முடியாது சுவாமி. ஏன் முடியாது? 12 வருட காலகத்திலே இருந்தேனே, ஒரு நாளாவது என்னை பார்க்க வந்திருப்பீர்களா? பாரு, நீ என்னுடைய மனைவியாக இருந்தால் உன்னை பார்க்க நான் வந்திருப்பேன். ஆமா. நீ பேச்சே வல்லவா வந்திருந்தாய். பேச்சுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? அதனாலதான் என்ன பார்க்க வரலையா நீங்க? இப்போது உன் சாபம் தீர்த்து விட்டது, பார்வதியாக மாறிவிட்டாய். புறப்படு, என்னோடு கைலாசமலைக்கு போகலாம். உடனடியாக வருவாய் பார்வதி. இறைவா, நீங்க போனா போறதுக்கு, நீங்க வானா வாரதுக்கு உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீ வந்துதான் அவனுக்கு வேற வழி இல்லை. அப்படியெல்லாம் ஒண்ணும் வர முடியாது. பார்வதி, என்ன சக்தி இல்லாம அங்க வெளிச்சம் இல்லாமல் இருக்கின்றது. பெரிதா எங்கள் அருமை உங்களுக்கு இப்பொழுது சக்தி உடனே வருவாயாக. இந்த பாருங்க சுவாமி, நான் உங்களுடைய கைலாசமலைக்கு வரணும்னா மறுபடி என்னை தனியாகவே அமர்த்தி விட்டு நீங்கள் மூலக மரங்களுக்கு வழிகளுக்கு சென்று விடுகின்றீர்கள். சரி, நேரமே போகவில்லை இறைவா. அதனால உனக்கு என்ன வேணும்? 12 வருட காலம் தங்களை நோக்கி தவறுதப்படுகினால் தாங்கள் எனக்கு ஒரு பரிசு ஒன்று கொடுக்க வேண்டும். பரிசு என்ன? கோயில் வாசல்ல தங்கூட்டுக்கு பித்தால கொடுத்தா நான் தாரம் எடுத்துட்டு போ. பித்தால குடம் எங்க இருக்கு? அண்ணா இருக்குல்ல, உண்டியல் குடமா? உண்டியலாது என்னை தூக்கிட்டு வீட்டுக்கு போயிருவா. என்ன யார் என்ன கேப்பா? அது சரி, யாரு கேப்பா? என்னடா சாமியார் சும்மா இல்ல, அது இன்னைக்கு ராத்திரில தெரியும். நீ என்ன ஆட்டம் ஆடுறா நீ பாத்துருவோம் தானே வச்சிருக்கோம். நேத்து எங்க வீட்டுல படுத்து தூங்கிட்டு இருக்கேன். இந்த சாமி எங்க வீட்டுல கட்டில வந்து உட்கார்ந்துருக்காங்க. என்கிட்ட சொல்றாங்க, எப்பா என் கோயிலுக்கு நாளைக்கு தான் நீ பாட்டுக்கு வாரா. என் கோயில இந்த கோயில் சாமி உன் வீட்டுக்கே வந்து கணக்கு சொல்லியிருக்காரு. அப்புறம் 5 பஸ் ஸ்டாண்ட்ல தெரு தெரியாம அலைஞ்சிருக்கு. அது சாமி வச்சு கோயில லேப்ல கொண்டு காட்டல. அப்ப சாமி வச்சு ஒண்ணு இல்ல, எவ்வளவு ரூபா இருந்தாலும் எடுத்துக்கையா. நான் தான் கேட்க மாட்டேன். ஊர்காரங்க கேட்டா நீ என்கிட்ட கேட்க சொல்ல, நான் பேசிக்கிறேன். இந்த உண்டியில் சாமி யாரும் வச்சிருக்கா? நானும் புள்ளதான் சாமிக்கு. என்ன சரி, உண்டியல் பணத்தை எடுத்துக்க, நாளைக்கு சம்பள பணத்தை கேட்காது, அவ்வளவுதான். அவரும் அவன் அங்க இருந்து சொல்றாரு, இன்னைக்கு இருக்கு நாளைக்கு கேட்காது முடியுங்க. ஆகையினாலே பார்த்தாரங்க எம்மை பார்வதி சுவாமி, நான் உங்களுடைய கைலாசமலைக்கு வரணும்னா எனக்கு என்ன வேணும் தெரியுமா? கைலாசமலையை வைத்து எனக்கு கொஞ்சம் நல்ல பிள்ளையாடே அழகான ஒரு குழந்தை ஒன்றை பிறவி செய்து கொடுக்க வேண்டும். மடியில் வைத்து விளையாட ஒரு மதலை வேண்டும் சுவாமி. குழந்தை வர முடத்து இல்லாமல் நான் கைலாசமலைக்கு வரமாட்டேன் இறைவா. பார்வதி, குழந்தை வர வேணும் என்று கேட்கின்றாயே. உனக்கு இதற்கு முன்பதாகவே 4 குழந்தைகளை தந்திருக்கின்றேன். 4 பிள்ளைகள் யாரெல்லாம்? மூத்த மகனாய விநாயகப் பெருமானை கொடுத்தேன். கணபதி தானே? அவன் பிள்ளை நல்ல பிள்ளை தான். செல்ல நேரம் விளங்காம இருந்தான். இருக்கு வராது. சோர கண்டையில சொற்பம், தின்ன கண்டையில சிவலோகனே. 6 வர அரச மரம் ஏதாவது இடத்துல கிடைச்ச உட்காந்துக்கிட்டான். 2வது அண்ணா தெரு முடிச்சுட்டு இருக்கா பாரு, செக்கச்சவேர்னு முருகன் அழகன். முடிவிட்ட பாத்தியா? மண்டையில முடியாமோ மேலமாறனுக்கு. அதாவது ஒரு பொண்டாட்டிக்கு 2 பொண்டாட்டி கையில பிடிச்சு திருச்செந்தூர் கடற்கரை உட்கார்ந்து வந்தான். அவனை சொல்லி தப்பு இல்ல. ஒரு பொண்டாட்டிக்காரனுக்கே தாய் தகப்பனை பார்க்க முடியுதா? பொண்டாட்டி வந்து அடுத்த நாளே தாய் தகப்பனை அடிச்சு விரட்டிடுறான். பொண்டாட்டி வர்றதுக்கு முன்னாடியே மாறிடுறாங்கள. வீட்டை கண்டாச்சு, இன்னும் பொண்டாட்டி கண்டோன்னா அடிச்சு விரட்ட வேண்டியதானே. எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. 3வது யார கொடுத்தேன்? 3வது சித்திரகுப்தன். அவ மேலவத்துல சென்று எத்தனை உயிர் வருது எத்தனை உயிர் போகுதுன்னு கணக்கு எழுதிட்டு இருக்கிறாங்க. 4வது சூரியன் கிழக்கு மேற்குமாக ஒளிக்கொண்டு இந்த உலகத்திற்கே ஒளி கொடுத்துக் கொண்டிருக்கிறார். 4 பிள்ளைகள் இருந்திட்ட போதிலும் என் கைவசம் கொஞ்சம் விளையாட ஒரு குழந்தை இல்லை இறைவா. கவலைப்படாதே அம்மா. பாருங்க, இப்பொழுது உனக்கு குழந்தை வேணும் என்று கேட்கின்றாயே. ஆமா, நான் தரக்கூடிய குழந்தைகளே பெருமை இருக்காது, சிறுமைத்தான் இருக்கும்.
அவகீர்த்தி உண்டாகும் குழந்தை உனக்கு வேண்டுமா? இங்க பாருங்க, எப்படிப்பட்ட குழந்தையா இருந்தாலும் பரவாயில்லை, எனக்கு அழகான ஒரு ஆண் குழந்தையாக பிரவேசித்து கொடுங்க. சொன்ன வார்த்தை கேட்க மாட்டான், தாய் சொல் கேட்க மாட்டான், தான் தான் அகனும் பிடிச்சு அலைவான். பரவாயில்லை, எனக்கு படைத்து கொடுங்க, அவனை நல்ல குழந்தைய நான் வளர்த்து கொண்டு வரேன். சரி ரைட், அப்படின்னா வேணும் அப்படிதான் உனக்கு. அப்படி என்று சொன்ன உடனே ஆண்டவன் சொல்கிறார், பார்வதி அப்படி உனக்கு குழந்தை விடுங்க, ஆனால் நீ எங்கே செல்ல விடம் தெரியுமா? இங்க எங்கே போக வேண்டும்? அது கைலாச மலையிலே வடக்கை கோட்டை வாசலிலே வடக்கு கோட்டை வாசலிலே 1008 தூண்கள் இருக்கிறது. ஆமா, நீ ஒவ்வொரு தூண்களாக எண்ணிக்கொண்டு செல். அதில் 32வது தூணிலே தூண்டாத மணி விளக்கு சுடர்விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. அதன் முன்பாக சென்று உன்னுடைய முன்னாடி ஏந்தி நின்றால் அப்பொழுது பிறக்கும்படி அழகான ஆண் குழந்தை பார்வதி. அப்படி என்று ஆண்டவன் சொன்ன உடனே அம்மையானவள் ஓடோடி வருகிறார். ஆமா, 12 வருடம் அம்மை தவம் இருந்தாள் அல்லவா? என்ன செய்ய பாருங்கள், என்ன செய்தார்? எங்கேயிலே சானம் செய்தாள், எங்கேயிலே சானம் செய்தாள், மணியாள் பார்வதியாள் அழகான ஒரு பட்டை எடுத்து பொருத்தினாள். முதல்ல தவறு இருக்குன்னா பாருங்க, என்ன பண்ணணும்னா குளிக்கணும். கூழானாலும் குளித்து குடி. எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் குளிக்கணும் நல்லா. நான் பாரு, காலையில 5 மணிக்கு ஒரு நேரம் குளிச்சேன், 6 மணிக்கு ஒரு நேரம் குளிச்சேன், 7 மணிக்கு ஒரு நேரம் குளிச்சேன். என்ன வரக்கூடியது நம்ம 5 கிராமத்துல சொல்ல கோயில். சும்மா சாதாரண அந்த மூலம் வரலாம 41 நாள் விரதம் இல்லாம எந்த கோயிலுக்கு பாட்டு 41 நாள் விரதம் இருப்பான். நாளைக்கு கிடாக்கறியை கண்டோன்னு நாமத்தை அப்படியே அடிச்சுட்டு விரதத்தை முடிச்சிட்டு நாளை கழிச்சு பாட்டுக்கு போயிருவோம். இதெல்லாம் எப்படி சொல்றாங்க? போன பாட்டு எசனி கோயில நான் சாப்பிட்டேனா? பட்டையில வாங்கி தின்னோம் புடி. வேண்டாம் வேண்டாங்க, அள்ளி அள்ளி வைக்காத யாரும் பாசத்துல. ஆமா, நான் அதிக வருத்தப்படுவாங்கன்னு ஒரு 1/2 கிலோ கூட தந்தேன். நீ 1/2 கிலோ, உங்க சித்தப்பா 1.5 கிலோ தின்றுப்பானே. ஐயா, அவன் 2 கை வச்சு இப்படி அள்ளி போட்டான், அந்த மாதிரி கோயில அள்ளி போட்ட மாதிரி. ஆகையினால் அம்மையார் அவள் கங்கையிலே ஸ்நானம் செய்தாள். பட்டை எடுத்து ஒத்திக் கொண்டு வடக்கு கோட்டை வாசலுக்கு வருகிறாள் அம்மை பார்வதி. வரும்போது ஒவ்வொரு தூண்களாக எண்ணிக்கொண்டு வருகிறார். அதுல 32வது தூணிலே
தூண்டாத மணிவிளக்கு சுடர் விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. ஆஹா. அதன் முன்பாகவே சென்று அம்மையார் அவள் ஆண்டவனை நினைத்தாள். சரி. கண்களை இறகு மூடினாள். அப்படியே முன்னாடி ஏந்தி அம்மா ஆண்டவனை மனதார நினைக்கிறாங்க. ஆமா. பார்த்தா சிவபெருமான் பார்வதி குழந்தைக்காக நின்று கொண்டிருக்கிறாள். இப்படியே நிற்கிறாளே, நாம இல்லாம குழந்தை வரம் கொடுக்க முடியுமா? அவளுக்கு ஏதாவது குழந்தை வரம் கொடுக்கணும்னா நம்ம போனாதானே முடியும். கண்டிப்பா. ஏன்னா ஆண் இல்லாமல் குழந்தை வரம் கொடுக்க முடியாது. ஆமா. இப்பெல்லாம் காலம் மாறி போச்சு. டெஸ்ட் டியூப் பேபின்னு கொண்டு வந்திருக்காங்க. என்ன பேபி? டெஸ்ட் டியூப் பேபி. அந்த நாளையில குழந்தை வேணா காசி ராமேஸ்வரம் போனோம். ஆமா. இப்ப அங்கெல்லாம் போக வேண்டாம். எங்க போகணும்? ஒரு 2 லட்சம் ரூபாய் பணத்தை ரெடி பண்ணிட்டு நேரா ஹாஸ்பிட்டல் போயிட வேண்டியதான். ஓஹோ. அங்க ஊசியில குழந்தை பிறக்கலாம். ஊசியில குழந்தை பிறக்காது. ஆம்பளை வேண்டாம். ஊசியை போட்டு விடுவாங்க, அந்த அம்மா குழந்தை பிறக்கும். ஊசியில எப்படி குழந்தை பிறக்கும்? அதான் காசிக்கு போனா குழந்தை பிறப்பது அந்த காலம், ஒரு ஊசிய போட்டா குழந்தை பிறப்பது இந்த காலம். ஆனா என்ன குழந்தை பிறக்கும், அப்பா மாதிரி அம்மா மாதிரி இல்லாம வித்தியாசமா இருக்கு பாத்தீங்களா? ஏய், வித்தியாசமா இருக்கு. நீ யார பார்த்து கைய காமிக்கா? பிள்ளை வித்தியாசமா இருக்குங்க. நான் அப்படியே எங்க அப்பா 3 அப்பா எனக்கு மொத்தம், எங்க சித்தப்பா, எங்க பெரியப்பா, எங்க அப்பா 3 பேர் என்ன பார்த்து பார்த்து வளர்த்தாங்க. நீ பெரியப்பா மாதிரி இருப்பியா, சித்தப்பா மாதிரி இருப்பியா? நான் எங்க அப்பா மாதிரி இருப்பேன். பெரியப்பா சித்தப்பாக்கு குழந்தை இல்ல, என்னதான் பிள்ளை மாதிரி பாத்துக்கிறாங்க. அத 3 அப்பாவும் ஊட்டி விடவே தான் இப்படி உருண்டுட்டா போயிருக்கு. அப்புறம் பாசத்துல வளர்ந்த பிள்ளை. இவனும் ஒரு அப்பா தான் எனக்கு. சித்தப்பா 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 வீட்டு பக்கம் வந்தாங்க. ஆகையினால் அங்க என்ன இருக்குது பாருங்க, ஆண்டவன் சிவபெருமான் வருகிறார். வந்து என்ன செய்யறார் பாருங்க. பார்வதிக்கு தெரியாம சிவன் சுடரமை முந்தாளியிலே வந்து விழுகிறது. சொட்டு சொட்டு சொட்டுன்னு விழுது. முந்தாளில வந்து சுடர் விழுந்த உடனே அம்மாவுக்கு முந்தாளி கனம் பிடிக்கிறது. ஆஹா. ஒரு குழந்தை பிறந்த உடனே எத்தனை கிலோ இருக்கும்? 12 கிலோ. 3 கிலோ 4 கிலோக்குள்ள இருக்கும். ஏ தம்பி, ஒரு குழந்தை பிறந்தா எத்தனை கிலோ இருக்கும்? அவங்கிட்ட கேக்குறேன். நான் பிறந்தப்போ 12.25 கிலோ இருந்தேமா. உங்க அம்மா பிள்ளைய பெத்து போட்டிருக்கா? வேற என்னத பெத்து போட்டா? காண்டாமிருகத்தால பெத்து போட்டிருக்கா. என்ன சித்தப்பா பிள்ளையா பிறந்திருந்தா ஒரு 3 கிலோ இல்ல 4 கிலோக்குள்ளதான் இருக்கணும். ஆனா நான் உண்மையிலே எத்தனை கிலோ இருந்தேன் தெரியுமா? எத்தனை? 4 கிலோ 170 கிராம். அம்மா எப்படி பெத்தா? ஆபரேஷன் கட்டி வச்சு கீறிட்டாரு. வெட்டி எடுத்துட்டா அவ்வளோ. ஆமா, டாக்டர் சொல்லிட்டாரு சோமா பறக்கதா தான் உங்க பொண்டாட்டி செத்துப்போ அப்படின்னு. 1.5 லட்சம் அப்பவே 1998 வருஷத்தை குறைக்கணுமான்னு பார்க்கலாம். 80 அம்மா பிறந்திருப்பா, இடி விழுவான். அதனால குழந்தை பிறந்தா நீ சொன்ன மாதிரி ஒரு 3 கிலோ வெயிட்டாக முந்தானையில ஒரு வெயிட் சின்ன வெயிட்டாக தெரியாட்டாமா? அதானே. அப்போ முந்தாடி கனமாக இருக்கிறது. குழந்தை கிடைத்து விட்டதுன்னு அம்மா கூட்டி பிடித்தான். கூட்டி பிடித்துக் கொண்டு ஓடோடி வராங்க. அம்மா அதுல வச்சு பார்க்கல. ஏன் தெரியுமா? ஒரு குழந்தை பிறந்தவங்க எல்லா பெண்களும் ஆசைப்படுற மாதிரி அம்மாவும் பண்றாங்க. என்ன ஆசைப்படுவாங்கன்னா, தனக்கு ஒரு குழந்தை பிறந்த உடனே முதலாக யார் பார்க்க ஆசைப்படுவாங்க? குழந்தை பார்க்க ஆசைப்படுவா. வாயில கொஞ்சம் குழந்தைனா என் புருஷன் எங்க போனாரு? புருஷன் வெளிநாட்டுக்கு போயிட்டாரு. இங்க எவன் பாப்பா பரவு? இப்போ உன் பொண்டாட்டிக்கு எங்க குழந்தை பிறந்தா நீ கொண்டாடிக்க வந்துட்டா? எங்க அம்மா பக்கத்துல இருப்பா பாக்குறதுக்கு. உனக்கு மட்டும் பொம்மா இருப்ப போலுக்கு, மத்த எல்லாம் குழந்தை பார்க்கணும் போலுக்கு. சொந்தக்காரங்க எல்லாருமே உனக்குள்ள பிறந்தவன முதல்ல எவன் பார்த்தான்? குழந்தை பிறந்த உடனே முதலாக கட்டிய கணவன் தான் பார்க்கணும் எல்லா பெண்களும் ஆசைப்படுவாங்க. கட்டிய கணவன் தொட்டில் பிள்ளை உறவை தந்தவர் அவரே. ஆமா. ஒரு மனைவிக்கு கணவர் எப்படிப்பட்டவர்னா, தந்தை போன்று, தாய் போன்று, குழந்தை போன்று, தகப்பன் போன்று, எல்லாமே அவர் தான். அவருக்கு பின்னாடி தான் வேற எதுனாலும். எங்களுக்கு எல்லாம் புருஷன் ரிமோட் போன்று. ஒரு பட்டன்
இல்லாட்டா 4 அடி அடிப்போம் கையில தூக்கி வச்சு. ஆமா அப்படி இல்லைன்னா கடைசியில மேல உள்ள பட்டணத்துல தூக்கி மொத்தமா ஆஃப் ஆயிரும். மொத்தமா ஆஃப் ஆயிரும். ஆகையினாலே அப்ப நல்லா கேட்டுக்க அக்கா சொல்றதை கேட்டு நாளைக்கு கூட கல்யாணம் முடிஞ்சாலும் இப்படி அது அவளுக்கே தன்னை ஆட்டோமேட்டிக்கா வந்துரும், பிரச்சனை இல்லை. ஆட்டோமேட்டிக்கா வந்துருமோ சரி. ஆகையினாலே அம்மையார்கள் ஆண்டவன் நான் பார்க்கன்னு சொல்லி அங்கிருந்து கூட்டி விழித்துக் கொண்டு ஓடி வருகிறார். வரும்போது அப்பாவுக்கு ஒரு யோசனை, அம்மா எந்த ஒரு குழந்தையா இருந்தாலும் பிறந்த உடனே என்ன செய்யும்? ரூவா ரூவான்னாலும் குவா குவான்னு குழந்தை அழும், இல்லன்னா கொஞ்சம் மெலிஞ்சாவது கொடுக்கும். இது என்ன அளவும் இல்லை நெளியவும் இல்லை, என்னமாக இருக்கும்? சரி பார்க்கலாம் என்று அம்மை வரக்கூடிய சமயமே முன்னாடி வைத்து ஆண்டவனால் படைக்கப்பட்ட அந்த குழந்தையை பார்க்கிறார். அந்த குழந்தையானது எப்படி இருக்கிறது பாருங்கள். காலும் இல்லை கையும் இல்லை சிவியும் இல்லை அம்மா சிவியும் இல்லை குழந்தை எப்படி இருக்கிறது பாருங்கள். எப்படி காலும் இல்லை கையும் இல்லை கண்ணுக்கு சரியில்லை வாயில்லை வயிறில்லை ஆமா வாயில் பல்லும் இல்லை. கேட்கிறவன் 12 காலத்துக்கு பூசை என்னாச்சு? எந்த குழந்தைக்கு வாய் கூட பல்லு இருக்குமா? பல்லு இருக்குண்டா? அதாவது எல்லா குழந்தைகளுக்கும் இருக்காது. எங்க அந்த தாய்மார்ட்ட கேட்பாரு 101 குழந்தைகளுக்கு. ஏன் பாட்டி பாட்டி கோயில் விடையமா நல்லா சிரிச்சு வாங்கி உட்கார்ந்துருக்கவே என்ன பண்ணிட்டு இருக்கேன்? ஐயா பாட்டிய சும்மா யாரு? அதாவது 101 குழந்தைகளுக்கு வாயில 2 பல்லு கண்டிப்பா இருக்கும். அப்போ அம்மா பாக்குறாங்க, என்னடா இந்த குழந்தைக்கு சொந்தமா இருக்கிறதே, அப்பா எந்த ஒரு உறுப்புமே இல்லாம இருக்குது, ஏதாவது ஒரு உறுப்பாக இருக்கணும். அப்படி என்ன அம்மை கூட்டி விழித்துக் கொண்டு பகவான் தத்து ஓடி வருகிறார். சுவாமி என்ன சும்மா சாமி சாமி சிறையா இருக்கு? ஒரு பொண்டாட்டி வாயாம புருஷனை சுவாமி சுவாமின்னு கூப்பிடலாமா? பொண்டாட்டி புருஷனை எப்படி கூப்பிடுறது? கல்யாணம் முடிஞ்சு 3 மாசம் வரதான் நீ நல்லா இருந்தா பாக்குறதுக்கு. இப்ப உன்னை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. எனக்கு என்ன பாக்குறதுக்கு உனக்கு பயமா இருக்குன்னா உங்களை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. பேய் மாதிரி இருக்கீர். ஏடி பார்வதி. ஏடி என்ன பண்ணா ஏன்டாமே பரவாயில்லையா? அம்மா பார்வதி. என்ன சுவாமி என்னாச்சு? என்ன விஷயம் நடந்து போச்சு? உங்ககிட்ட நான் என்ன கேட்டேன்? என்கிட்ட குழந்தை வர கேட்டதா? குழந்தை தானே கேட்டேன். ஆமா நீங்க படைச்சு கொடுத்துருக்கீங்களா ஒரு குழந்தை? அத பாருங்க. ஏடி உருட்டி பார்த்தேன் விரட்டி பார்த்தேன், ஒரு அடையாளம் தெரியல. இந்த பிள்ளை நான் கொடுத்ததா? நீங்க படைச்சதுதான். இது யாருன்னா வாண்ட பேசும்போது பின்னாடி ஒரு பொம்பளை சத்தம் கொடுக்கு. என்ன அடி பார்த்தா நான் உடனே பேசவும் இல்ல. இந்த குழந்தைய நான் அவசரப்பட்டு உருப்படைச்சிட்டேன். இந்த குழந்தைய முறைப்படி பார்த்தா நான் படைக்கவே கூடாது. இதை உருப்படைக்கன்னா யார் வரணும்? யாரு? சிருஷ்டிகர்த்தா. சிருஷ்டி வாயில வச்சு கரண்ட் வச்சு விடுங்க. அது சிருஷ்டிகர்த்தாடா. சிருஷ்டி எல்லாம் ஒண்ணுதான். சும்மா சரி, நீ அப்படி சொல்லிக்க. நாளைக்கு சம்பளத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கணும். சிருஷ்டிகர்த்தா.
நம்ம மருமகளை கூப்பிடணும்ல. கூப்பிடுங்க, மருமகனை வரவழைத்து அழகான ஒரு ஆண் வந்து எனக்கு பிறவி செய்து கொடுங்க. நான் வந்து இத்தனை வருஷத்துல ஆ, என் மருமகன் இன்னைக்குதான் பின்னாடி தள்ளி உட்கார்ந்துருக்கத பாத்துருக்கேன். காலை விட்டு விட்டுவாங்க அந்த நேரம் பழகிக்கல. ஏ என் ஆசை மருமகனே பிரம்மதேவன். மாமா மருமகனை கூப்பிட்டா மாடு சத்தம் கொடுக்கு. அவன் பொருளே அப்படிதான். ஆமா. ஏ மருமகனே என்ன மாமா இங்க வாங்க. என்ன உங்க அத்தை என்கிட்ட புள்ள வர கேட்டிருந்தாங்க. அத்தையா? ஆமா. உங்ககிட்ட கேட்டாங்கடா? வேற என்ன நீ போய் கேப்பாங்களோ? சரி, இப்ப என்னாச்சுது? புள்ள எப்படி இருக்குன்னு பாரு. மாமா, இது நீங்க புடைச்சதா? நான் படைச்சது நீங்க படைச்சது என்ன மானமே இல்லாம இருக்கு? பிடிமானம் இல்லாம ஆயிப்போச்சு ஐயா. மாமா, நான் எந்த வேலை செஞ்சாலும் விளக்க மாட்டேங்க. நான் ஒண்ணு சொல்லட்டுமா? அவரவர்கள் வேலையை அவரவர்கள் தான் செய்யணும். கண்டிப்பா. நீங்க வந்து காக்கும் கர்த்தா, பணியாற்றக்கூடிய வேலை உங்களுடைய வேலை. சரி, நான் படைக்கலாம்னு பார்த்தேன். நான் படைக்கக்கூடிய வேலையை நான் தானே செய்யணும். ஆமா. என் அத்தைக்கு ஒரு குழந்தை வேணும்னா மருமகனை வாங்கன்னு சொல்லி என்ன கூப்பிட்டு ஒரு குழந்தை தாங்கன்னு கேட்டா நான் படைச்சு கொடுத்திருப்பேன் அத்தைக்கு அழகான ஆண் குழந்தை. நீ சொல்றீங்களா சேர்த்திட்டு இருக்க. அப்ப உங்களுக்கு இவங்க சமமா இருக்கும். ஏ பார்வதி, ஐயா, என்ன முகலாம் சவுந்துமே இருக்கு. ஏ பார்வதி, மருமகன் என்ன சொன்னாரு கேட்டியா? அவர்கிட்ட போய் குழந்தை வர கேட்கணுமா? இந்த குழந்தைய ஒரு படம் ஐயா. இந்த பாருங்க மாமா, உருவடைச்சு கொடுக்கிறேன். உயிர் கொடுப்பது உங்கள் வேலை, சக்தி கொடுப்பது அத்தை வேலை. இந்த பாருங்க மாமா, உருவடைச்சு கொடுக்கிறேன். ஏதாவது குற்றம் குறைகள் இருந்தா உடனே சொல்லிருங்க, திருத்திக்கலாம். நானான ஒண்ணு செய்ய முடியாது. அப்படி அந்த பிரம்மதேவன் அந்த முண்டத்தை வாங்கினார். கை, கால், கண், மூக்கு, செவி எல்லாம் படைக்கிறேன். சரி மாமா, எல்லா உறுப்பும் கரெக்டா வச்சிருக்கிறேன். ஒருக்கா சரியா பாத்துக்கிட்டு ஏதாவது திருத்தனா சொல்லுங்க. அதாவது கலர் என்னை மாரி செக்கச்சி வேறும் படைச்சிருக்கேன், தப்பு இல்ல. கலர் உங்கள மாதிரி இல்ல, உங்க நெத்தில இருக்கிற பொட்டு மாதிரி இருக்கு அந்த புள்ள. ஏன் கலருக்கு கலர்ல இருக்குது அந்த புள்ள. நல்லா பாருங்க. புள்ள அழகா இருக்கு. ஆனா பிள்ளை மூக்குல ஓட்ட இருக்கு. மூக்குல ஓட்ட இருக்கா? ஆமா. உமக்கு ஓட்ட இருக்கான்னு பாரு. ஆமா இருக்கு. அது இருந்தா தான் பிள்ளைக்கு மூச்சு வரும். அத அடைக்கணும். அடைக்கிறது ஒரு நாள் அடைக்கும், கிழக்கு அனுப்புறதுக்கு அடைச்சுதான் விடணும். மர்மோட என் பிள்ளைக்கு இமை பெருசா இருக்கு. கண் இமைகளுக்கு ஏன்னா இந்த பையனை கொஞ்சம் ஆங்கார பார்வையா இருக்கட்டும் சொல்லி கண் இமைக்கு முடிகள் அதிகமா வச்சிருக்க மாமா. அப்ப பிள்ளைக்கு எல்லாம் உயிரை மட்டும் கொடுங்க. அத்தைக்கு சக்தி கொடுக்க சொல்லுங்க. சக்தி சக்தி அப்படி என்பது பிரம்மன் உருவடைத்தார், சிவபெருமான் உயிர் கொடுத்தார், அம்மை பார்வதி சக்தியை கொடுத்தார்கள். சக்தி கொடுத்தவரை குழந்தைக்கு உயிர் வந்ததே. சத்தம் இது என்னது? சூப்பிரப்பு ஆழப்பந்த மாதிரி இருக்கு. இத சின்ன பிள்ளைங்க கொடுத்தா சின்ன ரப்பரா கொடுக்கலாம். இது பெரிய பிள்ளைங்க எழுதிட்டு இருக்கு. அம்மையார் அவள் ஓடி சென்றாள். வாரி கரமெடுத்து வலது கண்ண முத்தமிட்டாள். ஏந்தி கரமெடுத்து இடது கண்ண முத்தமிட்டார்கள். ஆண்டவனை பார்த்து அம்மையார் அவள் சொன்னார், இறைவா, தங்களால் வளைக்கப்பட்ட இந்த மைந்தனுக்கு தங்கள் திரு வாயிலாலே ஒரு பெயர் நாமத்தை சூட்டுங்கள் சுவாமி. அப்படி என்ற உடனே ஆண்டவன் சிவபெருமான் அந்த மைந்தனுக்கு அருமையான பெயர் சூட்டுறார். எப்படி எப்படி பெயர் கொடுக்கட்டார்? சுடரொளிவில் பிறந்ததினா சுடரொளிவில்
பார்வதி ஆ. இவள் சுடர் ஒளிவிலே பிறந்தவன் சுடலை மாடன் அப்படிங்கிற ஒரு பெயர். சரி, உண்டமாக இவன் உருண்டபடியினால் முண்டன் என்று ஒரு பெயர். அடுத்தது மாயமாக சுடர் ஒளிவில் அவதரித்தபடியினால் மாயாண்டி சுடலை. அம்மாடி, அது மட்டுமல்ல, என் பேரையும் ஒட்டி இவனுக்கு பேர் வைக்க போறேன். எப்படிம்மா? என் பேர் என்ன? சிவபெருமான். என் சிவை எடுத்து அவன் சுடலைக்கு முன்னாடி போடு. சிவசுடலை. அடுத்தது எனக்கு ஈசன் என்று ஒரு பெயர். ஆ, இந்த ஈசனை எடுத்து சுடலைக்கு பின்னாடி போடு. சுடலை ஈசன். பேர் எப்படி இருக்கு? பேருன்னா இதுதான் பேரு. ஆ. இந்த சுடலை மாடனுக்கு மட்டும் எல்லா தெய்வத்துக்கும் ஒரு பேர்னா இவருக்கு 3 பேர். பிறந்த உடனே சிவபெருமான் வச்சிருக்காரு. சுடலை மாயாண்டி முண்டன். ஆமா. சத்ராதி முண்டன். ஆமா. அவர் வந்து சாமத்துரம் பாண்டியன். ஏன்னா அந்த சுவாமி சுடலை மட்டும் சாமத்துல தான் எங்கனால போவாங்க. ஏன் நானும் சுடலைக்கு ஆடுவேன்ல எங்க ஊர்ல வேட்டைக்கு சாமத்துல போவேன் பேட்டரி எடுத்துட்டு. அவ்வளவு பேய் என்ன கண்டு பயந்து காடு வழியா ஓடும். பேட்டரி தான் கொண்டு போவேன், பந்தம் கொண்டு போக மாட்டேன். ஏன்? அம்மா ஒரு நாள் அப்படிதான்மா பந்தம் கொண்டு போனேன். பந்தம் போற வழியில அணைஞ்சு போச்சு. எவனோ மொட்டை கிணறு தோண்டி மூடாவும் போட்டு இருந்திருக்கான். ஐயா வேட்டைக்கு போறவனுக்கு கிணத்துக்குள்ள குப்புறவனி தலை குப்புற உளுந்து உடம்புல வெட்டி போட்டுருக்காங்க. கிணத்துக்குள்ள முள்ளுக்குள்ள கிடக்கலாம். அதுல இருந்து சொல்லிட்டேன் தலைவர்கிட்ட, பேட்டி கொண்டு போறதா இருந்தா சாமியால வாரேன், இல்லன்னா வேற ஆள பாத்துக்கிடுங்க அப்படின்னு. ஓ, எல்லாம் இப்படிதான் உங்க ஏற்பாடுதான் எல்லாமே. இப்ப இவ்வளவு நீளத்துல வாங்கி கொண்டு கொடுத்துருக்காரு வெளிநாடு பேட்டரி. இங்க இருந்து இப்படியே அடிப்பேன். ரைட்டு, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அந்த பதவி போயிருவாங்க. அதனால மாயாண்டி சுடலை முண்டன், சிவ சுடலை சுடலை ஈசன். அப்படி இந்த அருமையான வேதாளத்தை சுட்டி ஆண்டவன் அம்மை பார்வதியில் குழந்தை ஒப்படைக்கிறார். அம்மை பார்வதி இந்த சிவசுடலை மாடனை, ஆறுமுக மக்களத்தின் ஐக்கோட்டு மகாராஜாவை, அது மட்டுமல்ல சின்னத்துறை பெரிய துறை, ஒரு சின்ன துறை பெரிய துறை. ஆமா, அது இவர்தான். என்ன அண்ணன் தம்பி பாருங்க. ஆமா, சின்ன துறை பெரிய துறை. அப்படி இந்த அருமையாகவே அம்மையார் விளக்குது கைலாச மலையில் ஐக்கோட்ட மகாராஜா ஆறுமுக மங்களத்தாரை பாலுமகம் கொடுத்தாள். அழகாகவே சீராட்டினாள், நீராட்டினாள். அம்மை அழகாக ஒரு தொட்டில சமைத்து, அது எந்த சொடலட்டனாலும் விளையாடலாம், எந்த தெய்வனாலும் நம்மள மன்னிச்சு விட்டுருவாங்க. ஆமா, ஆனா எந்த ஆறுமுகத்தை ஒரு ஒடுக்கு கொடுத்தா நல்லா கணக்கு போடுவான் போல் இருக்கு. ஆறுமுக மங்கள ஹைகோர்ட் மகாராஜா சும்மா விடவே மாட்டாரு. கண்டிப்பா அவர் சக்தி வாய்ந்த ஒரு தெய்வமாடா. அவரை தெய்வம்னு கால பணிஞ்சு விழுந்துட்டா ஐயா எவ்வளவுக்கு தூக்கி வைக்கணுமோ தூக்கி வச்சிருவாரு. இவெல்லாம் ஒரு சாமியா பையில இருப்பாரு. அப்படி இல்லைன்னா குடும்பத்தோட கருவழிப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு வீரமுள்ள தெய்வம் அந்த தெய்வம். எங்க அம்மா ஆடுவாங்க. நான் சொல்லியாச்சு, என்ன வேணாலும் பேசிட்டு போட்டு இன்னைக்கு ராத்திரிக்கு அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு. பெருமைக்குன்னு சொல்ல எங்க அம்மையா ஆடுவாங்க. ஒன்ன உருட்டி கொண்டு கூப்பிட்டுக்குள்ள போடுவோம், இல்லன்னா 2 அண்ணமாரும் கொஞ்சம் தணலி மட்டும் இவன் தலையில கொண்டு போட்டுருங்க. உண்மையிலே எங்க அம்மையா ஆடுவாங்க, நானும் ஆடுவேன், எங்க அப்பா முன்னனுக்கு ஆடுவாங்க. சும்மா விளையாட்டு பண்ணிட்டு உள்ள விளையாட்டுலாம் சொல்ல மாட்டேன். அப்படி ஆகையினால் அம்மையார் இந்த சிவசுடலை மாடனை ரொட்டினை கிடத்தி ஆசை தீர அழகாக தாளாட்டி சீராட்டி வளர்த்து வருகிறார். எப்படி தாளாட்டுகின்றார்?
அவனை தொட்டிலே கிடத்தி சரி. தானாட்டி சீராட்டி கைலாச மலையிலே ஆ. அருமையாக வளர்த்து வருகிறார். சரிதான். வளர்ந்து வரக்கூடிய சமயம் பாருங்க, ம். பல நாள் இப்படி சென்று கொண்டிருக்கிறது. ஆமா. செல்ல பிள்ளை சுடலை பார்வதிக்கு மகனாக அருமையாக கைலாச மலையில் வளர்ந்து வருகிறார். சரி. வளர்ந்து வரும்போது ஒரு நாள் நம்ம அம்மா நினைக்கிறாங்க, ம். இந்த சுடலை நம்மிடம் வந்த நாள் முதலாக ஆ. ஆண்டவனை சென்று பார்க்கவே இல்லை. ஆமா. இன்னைக்கு அப்படியே சென்று நமது சுவாமி கொஞ்சம் பார்த்து வந்தால் என்ன? கண்டிப்பா போய் பார்த்துட்டு வந்தா தான் நமக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். அதுவும் இல்லாம பிள்ளை கிட்ட உட்கார்ந்துக்கிட்டோம்னா புருஷனும் கோவம் வந்துடாது. கணவன் மனைவி பாருங்க, டெய்லி ஒருவர் கொஞ்ச நேரமாவது பார்த்து உட்கார்ந்து இருந்து பேசணும். அப்பதான் நம்ம மனசுக்கு வந்து ஒரு ஆறுதல் கிடைக்கும். பேசணும்னா ஒரு எரிச்சலா இருந்த மாதிரி. அப்ப ஒரு வார பாட்டுக்குள்ள கஷ்டம் தானோ? ஐயோ நினைச்சிட்டு இருக்கீங்க. அப்ப சிக்கன் ஆகி உங்களுக்கு சிக்கன் வா. சரி, அவனுக்கு போக முடியாட்டாலும் நீல அதை போய் பார்த்து வந்துருக்கணும். மர்மம் வேற மாதிரி. ஆகையினால் ஆமா. சுடலை தாராட்டி அம்மை வளர்த்து வரும்போது அன்னைக்கு என்ன செய்யறாங்க பாரு, ஆண்டவனை பார்க்க வேண்டும் என்ற அரணுடைய வதைக்கு அம்மா சுடலை அழகா தொட்டிலை கிடத்தி தூங்க வைத்து விட்டு சென்று விட்டார். ஆமா. அழகாக இந்த ஆறுமுக மங்களத்தோடு சுடலைமான சுவாமி தொட்டில் அருமையா தூங்கிட்டு இருக்கிறார். சரி. தூங்கிக் கொண்டு இருக்கும் போது அங்க என்ன நடக்கிறது பாருங்கள். என்ன நடக்கின்றது? பிள்ளைவன காடேதிலே காடே சிவ சுடலைகள மதிலே சிவ சுடலைகள மதிலே சந்தன கட்டையை பூவரசம் கட்டைகளை சும்மா பேனா அல்வா துண்டு மாதிரி வந்துட்டு இருக்கு. நீ பெறப்படி வாங்கிட்டு தான் போவியோ? 3 அண்டைகளை கண்ட இந்த வரத்து வாரானே கொங்கு பானை கண்டா குதிச்சு ஓடி போல் இருக்கு. சாமி அப்பா எல்லாருக்கும் அப்பாதான். ஒரு உனக்கு மட்டுமா அப்பா? சாமி இன்னைக்கு அழகான முத்தாரம் சாமி அடிப்பாரோ? நீ வாங்குவான்னு நினைக்கிறேன். அவர் மற்றபடி அடி எல்லாரையும் அடிக்க மாட்டார். உங்ககிட்ட சொன்ன மாதிரி நான் பெருமாள் சாமிக்கு ஆடுவேன். ஆடு ஆடு. பெருமாள் சாமி இருக்கவே பெரியவர்ல. ஆமா. எந்த சாமியும் அடிக்க கூடாது. அவரை திருநேர் தான் வாங்கிப்போம். ஆடிட்டு இந்த தானே இறங்கி போவா. கடையத்துல ஒரு சாமி அப்பொழுது அங்க என்ன நடக்கிறது பாருங்கள். தில்லைவன காட்டிலே பிணமானது சிவந்து வெந்து கொண்டு நிற்கிறது. இந்த மனமானது யாருக்கு வீசுகிறது தெரியுமா? தொட்டிலே நித்திரை செய்து கொண்டிருந்தாரே மாயாண்டி. அவருக்கு சும்மா செத்த பிணங்கள் செண்பகுப்பு போன்றும் மாண்ட பிணங்கள் மல்லிகைப்பு போன்றும் நடக்கின்றது. சும்மா தொட்டில படுக்க முடிகிற மனம் பிச்சுப்பூ மனம் போல் சும்மா நாசில கம் கம் கம்முன்னு மணக்குது. கம்முன்னு மனதால கம்மான்னு கூப்பிடையும் செய்யுது. பார்த்தார் சுடலையாக இப்பேற்பட்ட மனம் பொருந்திய பொருள் இந்த கைலாசமில் அதிகாக இருக்கிறதா? அருந்தாமல் விடலாமா? வாசமே அப்படி இருக்குன்னா இதை சாப்பிட்டா இப்படி இருக்கும். தாய் தரப்பால் உளித்தொமையாரா அன்பையர் நிறையாது. மாதாப்பால் உளித்தொமையாரா கூட நிறையாது. தில்லைவனம் செல்ல வேண்டும். சுட்ட பழங்களை சாப்பிட வேண்டும். மையானம் செல்ல வேண்டும். ஆண்ட பழங்களை சாப்பிட வேண்டும். அப்படி அந்த இந்த ஆறுவக மங்களத்து நைக்கோட்ட மகாராஜா சாப்பிடுறதுக்கு ரெடி ஆயிட்டாரு. நம்ம பெரிய துறை
சின்னத்தோட சின்னத்துறையில தான் வருவாருன்னே. ஆமா, ரெண்டு வராங்க. புறப்படலாமா? பெரிய தரமாயாண்டி அப்படி என்று தெல்லைவனம் செல்லவனம் நம்ம அப்பனம் ஆகி ஆறுமுக மங்களத்தோடு இப்படி வருகிறார் பாருங்க. சமமானே சமகிலே சமமானே சரிசம வேலை ஏமசாம வேலை இலை உடங்காத நேரம் அப்படின்னு சொன்ன கரெக்டா ராத்திரி 12 மணி நமது ஆறுமுக மங்களத்தோடு சுடலைமாட சுவாமி நேர தில்லைவன காட்டுக்கு வருகிறார். சரி. வந்து பார்க்கும்போது தில்லைவன காட்டிலே பிண சும கொளுத்த பிண இருந்து சந்தன கட்டையில் வந்து கொண்டிருக்கிறது. பார்த்தால் சுடலை ஆகா பார்க்கும் போது இவ்வளவு அழகாக இருக்கிறது. சாப்பிட்டு என்ன இருக்கும் எப்படி இருக்க சாப்பிட்டு பார்த்துருவோமா? வந்துருவோம். அப்படி என்று அப்படியே சுடுகாட்டுக்கு வந்து நம்ம சுடலைமாட சுவாமி பிணத்தை எப்படி சாப்பிடுகிறார் பாருங்க. எப்படி சாப்பிடறாருன்னா அல்லதிகாலை மண்டி கொண்டார் சுவாமி ஆமா வலது கால மண்டி போட வல்லையத்தால் ஒரே குத்து இடது கால மண்டி போட்டா ஈட்டி கொண்டு ஒரே குத்து குத்துறார். மூட்டத்தை பிரிக்கிறார். முண்டத்தை அப்படியே கையில எடுத்து வச்சுக்கிட்டு பிடத்தை சும்மா பிச்சி பிச்சி 100 கிராம் 70 ரூபாய் வியாபாரம் பார்த்தாரு. பிச்சி பூ இப்ப கிடையாதுடா. 100 கிராம் 70 ரூபாய் யாரு கொடுக்குறா? பிச்சி பூ 70 ரூபாயா? எங்க ஊர்ல பிச்சி பூ தெருவுல கட்டி போட்டு அவ்வளவு விளைச்சல். நம்ம உடங்காட்டுக்குள்ள பிச்சி பூ தட்டி போட்டுருக்காமா? அதான் அவன் என்னைக்கு பொண்டாட்டி பூ வாங்கி கொடுத்தா அவனுக்கு பூவில் தெரியுது. நாயா வாங்கி கொடுக்கணும். அதான் எங்க இருக்கு முதல்ல, அதுவும் இங்க இருக்கு. நாயா வாங்கி கொடுக்கணும். வேற எனக்கு பதிலா அவர் வாங்கி கொடுப்பாரு. நம்ம அண்ணாச்சிட்டு சொல்லி அந்த அண்ணன் வாங்கி கொடுப்பாரு. சும்மா
அதாவது ஆ, அப்படி பிச்சுப்பூ போல் மனம் அனுப்பாரு எந்த ஒரு பொருளை வந்து நிறுத்தி நிதானமா சாப்பிடணும். ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டோன்னா அதோட ருசியே வேற. அவசரமா என்னைக்குமே இந்த இறைச்சிகள் எல்லாம் வந்து அவசரமா சாப்பிடக்கூடாது. இந்த சோறுல பாரு அள்ளி கப்பு கப்புன்னு போடுவாங்க. பொறுமையா சாப்பிடணும். ஹோட்டலுக்கு போனாலும் சரி அமைதியா. அமைதியா ரசிச்சு சாப்பிட்டோம்னா அது ஜீரணமும் ஆகும், டேஸ்டாவும் இருக்கும். ஆகையினால சுடலைமான சுவாமி அந்த பிணத்தை அப்படி பிச்சி பிச்சி பொறுமையா சாப்பிடுறாரு. ஆ, சாப்பிடக்கூடிய சமயம் அங்க இருந்து தெல்லிவரத்தில் உள்ள கொள்ளிவாய் பூதம் எல்லாம் ஓடி வருது. ஐயா மாயாண்டி சுடல ஏ ஹைகோர்ட் மகாராஜா ஐயா பெரியத்தர ஏய், பசி தாங்க முடியல ஐயா. ஹா, 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 ஹா. ஐயா, சாமியாடி இருக்க வாய்ப்புல மத்தபடி தக்கணும் யாருன்னு கேட்காங்க. ஐயா பசி தாங்க முடியல ஐயா. எப்ப உனக்கு என்னப்பா வேணும்? எனக்கு கிட்னி வேணும். கிட்னி இல்லப்பா, சட்னி தான் இருக்கு. அப்ப சிரிப்பு கூட ஆ, சாப்பிடு. ஏய், ஆ, அட கிரட்டு பூதம், ஐயா. உனக்கு என்ன வேண்டும்? எங்க வந்துட்டீங்களா அந்த பெண் பிரேதம்? ஆ, அவங்க ஆம்பளை பேருக்கு திங்க மாட்டேன். இந்த பெண் பிரேதத்துல என்ன வேணும்? வாயில ஒரு பல்லு கிடையாது, பொம்பளை பேர் வேணும். பெண் பிரேதம் மூளை வேணும் ஐயா. மூளை இல்லை. நம்மள அதான் தேவை. வேற என்ன வேணும்? வேற ஒண்ணு வேண்டாம் ஐயா. சாட்சி போட்டுக்கலாம். வருகின்ற பெண்களுக்கெல்லாம் விடத்தை வாரி விருந்தாகவே கொடுக்கிறார். மிச்ச விடத்தைகளில் ஏழி வாரி போடுகின்றார். மூளையில போட்ட விடம் தொங்கு மாலை ஆயிடுவா. கையிலே சிறந்த விடத்தை கட்டியாக எடுத்தார். வாயை அடித்தார், வாயிலெல்லாம் ஊன் முடிந்தது. ஆஹா இந்த படம் இருக்க வேகாத படம் எடுத்தார், சுட்ட படம் இருக்கு, சூடையில படம் எடுத்தார். அப்படி படத்தை ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுறாரு இந்த சுடலை. சாப்பிட்டு முடித்து விட்டு கைலாச மலைக்கு வேற வார. ஆமா, வந்த அவருடைய தொட்டிலே வந்து சிறு குழந்தை போல் படுத்துட்டேன். ஆமா. படுத்ததான் படுத்தார வயல் நிறைஞ்சு போச்சு, பேசாம தூங்க வேண்டிதானே. தாய்க்கு சந்தேகம் வந்து விடும் என்று நம்ம பிள்ளை இன்னும் ஏன் பசிக்காம இவன் அழாம இருக்கிறான், இவனுக்கு என்ன காரணம், ஒரு நாள் எங்க போனா என்ன சாப்பிட்டான்னு சொல்லி அம்மா யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆமா. அப்படி என்ன நமது சுடலைமாட சுவாமி தொட்டிலே படுத்திருந்த குழந்தையானவர் அடித்த குழந்தை எப்படி அழுமோம், அதே போன்று கூக்கரில் இட்டு அழுதார். பசித்த குழந்தை எப்படி அழுமோ அப்படி போடுறாரு சத்தம். சத்தம் போடுறாரு. இந்த சத்தம் யாருடைய காதில் கேட்கிறது? அரவணை மதிக்கு சென்றாரே பார்வதியார். ஆஹா. பார்வதியார் காதில கேட்டவுடனே ஓடி வருகின்றார். அம்மையார் அவள் பாலகன் கண்பிடித்து விட்டார் என்று என்ன செய்கிற பாருங்கள். செய்கின்றார். ஓடோடி வந்த அம்மை பார்வதியானவள் ஆமா. பாலகனை தான் எடுத்து பார்வதியார் பார்க்கும் பிள்ளை நேரமேனி கணவனை வீச அதாவது அம்மை பாலகன் கண்பிடித்து விட்டான் என்று ஓடோடி வருகிறார். குழந்தையை வாழை எடுத்து பக்கத்துல கொண்டு வந்தாங்க பாரு, சொல்ல முடியாத ஒரு மாடை பெண்ண வாழை வீசுறான். குழந்தை எடுத்துக்கொண்ட பார்வதியார் அம்மையார் அவள் நினைக்கிறாங்க, தொட்டிலை இடத்தி இருந்த இந்த குழந்தைகள் இப்படி ஒரு மாடு எப்படி வந்தது, அதானே. அப்படியே எங்கே சென்றான்? உடனே இது ஆண்டவனுக்கு தெரியப்படுத்த சொல்லி அம்மை ஓடி வருகிறார். சுவாமி பார்வதி, இறைவா என்ன பார்வதி, மோசம் வந்து விட்டது சுவாமி. என்ன நடந்தது? பிள்ளை வரம் கேட்டதற்கு ஒரு பிறந்தினையா குழந்தையாகவே கொடுத்தீர்கள் இறைவா. அழகா பழச்சு கேட்டன கொடுத்தன. மைந்த வரம் கேட்டதற்கு ஆ, ஒரு மாண்டப்பிடம் திங்கக்கூடிய பிள்ளையை கொடுத்திருக்கிறீர்களே. என்ன சொல்லி கொண்டிருக்கின்றாய் பார்வதி? தொட்டில கிடத்திருங்க வந்தேனா, இப்ப போய் பார்த்தவ பக்கத்துல போக முடியவில்லை இறைவா. நம்ம மகளே எங்கே? தொட்டில படுத்திருக்கிறான், கூப்பிடுங்க இப்ப ஏய், வருவாங்க. மகளே மாயாண்டி, அப்பா என்ன நேற்று இரவு எங்கே சென்றாய்? சுடுகாடு வரும்பா. சுடுகாட்டிலே சென்று அழகான பிரேதங்களும் நல்லா வந்து மகளே, எனக்கு இப்ப டைம் இல்லங்க பாரு, நான் சொல்றத கேளு. இனிமேல் கைலாச மலையில நீ இருக்க முடியாது. ஏன்
பிணத்தை சாப்பிட்டபடியினால் சுத்த செய்த கைலாசமலை. சரி. உடனே பூலோகத்திற்கு போவாயிடா. வேணும்னா பிறவி செய்வீங்க, வேண்டாம்னா மூலகத்துக்கு போன்னு சொல்லுவீங்க. அப்படிலாம் உங்க விருப்பப்படி நான் எதுவுமே செய்ய முடியாது. மகனே, உனக்கு என்ன வேண்டுமோ கேட்டதை வாங்கி கொண்டு செல்வாய் அப்பா. அப்பா, நான் மூலகத்துக்கு போகணும்னா சரி. முதல்ல எனக்கு சொத்தை பிரிச்சு போடுங்க. சொத்து ஒண்ணு இல்ல, 5 பைசாக்கு பிரயோஜனாலதான் காய் வேட்டி தான் இருக்கு. ஆ? ஏன் கைலாசமலை இருக்குதே? கைலாசமலை என்னைக்கு நான் சாவறனோ ஆ. அன்னைக்கு தான் இந்த கைலாசமலை. என்னை சாமிய ஐயனி விளக்கணும்டா போடுங்க. அப்பா, இப்ப பாருங்கப்பா, அப்படின்னு சொன்னா எனக்கு வேண்டிய வரங்க வேண்டும். தர என்ன வர வேணும்டா? எனக்கு பூலகம் செல்லும் இல்லையானா சரி. இல்ல வரம் இல்ல வரம் இங்க வரம் இங்க வரம் வரவே உள்ள வரம் துமலனங்க வரம் ஆலுமானே நாகத்தாலே கிள்ளவரம் ஐந்து மாத சூழிகளை அம்மா மாலை ஓட வரும் எட்டு மாத சூழிகளை இல்லாமல் ஆக்க வரும் பத்து மாத சூழிகளை பால்வடியே கொல்ல வரும் அப்பா, நான் பூலகம் செல்ல வேண்டும் என்று சொன்னார். சரி, எனக்கு என்னென்ன வரங்க வேணும் தெரியுமா? என்ன வர வேண்டும் அப்பா? கொல்ல வர வேண்டும் அப்பா, வெள்ள வர வேண்டும் அப்பா. கொடுக்க வர வேண்டும். அதை எடுப்பதற்கும் வர வேண்டும். அது மட்டுமல்ல, ம். 4 மாத சூழிகளை கண்டால், அகத்தாலே கிள்ள வர வேண்டும். 5 மாத சூழிகளை கண்டால், அம்மாவை போல வர வேண்டும். 8 மாத சூழிகளை கண்டால், இல்லாமல் ஆக்குவதற்கு வர வேண்டும். 10 மாத சூழிகளை கண்டால், பார்வடியை கொள்ள வர வேண்டும். இத்தனை வரம் எனக்கு இப்பொழுதே வேண்டும் அப்பா. தந்தை மகனை தந்தை உனக்கு ஆஹா, மீண்டும் உனக்கு என்ன வர வேண்டும்? மேலும் எனக்கு என்ன வர வேண்டும் தெரியுமா? வர வேண்டும்டா. ஆனை வந்தான் ஆனை வந்தான்.